விடுமுறை காரணமாக நீலகிரிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் நாடுகாணி சோதனைச் சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பு என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த கேரள மாநிலத்திலிருந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையால் பல்வேறு பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நீலகிரி கேரளாவை ஒட்டியுள்ள சோதனை சாவடிகளில் இந்த வாகன நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நாடுகாணி, தாளூர், சேரம்பாடி உள்ளிட்ட இந்த சோதனை சாவடி வழியாகத்தான் கேரள மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகிறார்கள். அதேபோல் இன்றும் இந்த நாடுகாணி சோதனை சாவடியில் அதிகாலையிலிருந்தே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதை தாண்டி கூடலூர் மற்றும் உதகை நகரிலும் பல்வேறு பகுதிகளில் இந்த வாகன நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பைக்காரா சாலை மற்றும் மைசூர் சாலையில் உள்ள பைன்மர காடுகள் போன்ற இடங்களிலும் இந்த வாகன நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளில் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பகுதியாக இந்த போக்குவரத்தையும் சீர் செய்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.